ஹலோ எவ்ரிவன், ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி ஸ்டூடெண்ட் ஆர் பிரசன்ட் அண்ட் ஸ்கோர் மோர் தென் 80 அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்திருக்காங்க. கரெக்டா? இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டேட்டா செட்ல எத்தனை பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்க, அந்த பிரசன்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எத்தனை பேர் 80க்கு மேல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு எனக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப இந்த கொஸ்டின்ல எனக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒரு கண்டிஷன் என்னது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்னது அப்படின்னா, அந்த பிரசன்ட் ஆன ஸ்டூடெண்ட்ல 80க்கு மேல வந்து மார்க் எடுத்திருக்கணும். சோ ரெண்டு கண்டிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம எக்ஸல்ல கவுண்ட் ஃபங்க்ஷன்ல மல்டிபிள் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கவுண்ட் டிப்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஈக்குவல் டு கொடுத்து கவுண்ட் டிப்ஸ் அப்படின்னு கொடுத்து ஓபன் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 கேக்குறாங்க. அதாவது கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட ரேஞ்ச். நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, பிரசன்ட் ஆயிருக்கணும். அதோட ரேஞ்ச் என்னது, இங்க இருக்கு. ரேஞ்ச் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இத ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கணும். அப்ப கண்டிஷன் என்னது, நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கணும். அப்ப பிரசன்ட் அப்படிங்கறதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்துட்டு செகண்ட் கண்டிஷன் என்னது, எனக்கு வந்து அவங்க வந்து மார்க் வந்து 80க்கு மேல எடுத்துக்கணும். அதோட ரேஞ்ச் எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. இத ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கமா இதுல கண்டிஷன் என்னது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 இருக்கணும். அது கொடுத்துட்டு இப்ப க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து 2 அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஓகேவா? இவ்வளவுதான். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல நாங்க வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். செக் பண்ணி பாத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.